வணக்கம் அவர்களே, இந்த வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்குறது யாழ்ப்பாணத்தில் 2-3 ஒரு கிழமைகள் எடுக்கப்பட்ட வீடியோக்கள். கவனமாக பாருங்கள். உயிர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் எங்கள் மக்களுடைய அந்த கவன ஈனம் இருக்கிறது. ட்ரெயின் வந்தாலும் கிட்ட போய் ரோட்டை க்ரோஸ் பண்ணி கொண்டே போகிறார்கள். அப்படி என்ன இவைக்கு அவசரம், அப்படி என்ன தலை போகிற வேலை அப்படின்னு உண்மையில் தெரியல. அதாவது உயிரை பணயம் வைக்கிற அளவுக்கு என்ன அங்கே ஒரு 2 குடும்பத்துக்காண்டி தான் செய்ய போயிடணும், ஏதோ நாட்டுக்காண்டி தான் செய்ய போயிடணும், இல்லை அது இங்கே அது பெரிய இது செய்ய போயிடணும் ஒன்றும் இல்லை. அங்கே 2 பேருக்காண்டியோ 3 பேருக்காண்டியோ இல்லை ஒரு சில்லறை வேலைக்காண்டி தங்களோட உயிரை பணயம் வைக்கணும். அப்போ இது புத்திசாலித்தனமான இல்லை. காரணம், உயிரை பணயம் வைக்கிற வேலைக்கு உயிரை பணயம் வைக்கிறது புத்திசாலித்தனம். ஆனால் சில்லறத்தனமான வேலைகளுக்கு எல்லாம் உயிரை பணயம் வைக்கிற அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கிறது யாழ்ப்பாண மக்கள்ன்ற ஒரு இதன்று கூட சொல்லலாம். ஆனால் அந்த முட்டாள்தனத்தை கூட எங்கள்ட மக்கள் ஒரு கட்டிக்காரத்தனம் நினைக்கிறேன். என்னென்னா ரெயின் வர அந்த சின்ன 5-10 செகண்டுக்குள்ளே கடந்து போயிட்டு நான் தாங்கள் நேரத்தை சேவ் பண்ணிடுவேணுமா. நேரத்தை சேவ் பண்ணி போட்டு பெரிய கண்டுபிடிப்புகளெல்லாம் வீட்டில் போயிட்டு பெரிய எல்லாம் விஞ்ஞானிகள் சரியா கண்டுபிடிச்சி இவேண்ட கண்டுபிடிப்பெல்லாம் உலகம் இயங்கி கொண்டிருக்குது. அதெல்லாம் அந்த 1 செகண்ட் 5 செகண்ட் கூட வீணாக்க மாட்டேன். முதல்ல நின்று வெயிட் பண்ணி வீணாக்கலாது. அதனுடைய நல்லா வேறு அப்படி தான் போயிடும் சரியா. இதுதான் இவேண்ட இவன் என்ன இந்த நடவடிக்கைகளில் என்னது சொல்ல வரணும்னு சொல்லி உலகத்துக்கு சொல்ல வர கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால் இவியல் இந்த மக்கள் நாங்கள் உங்களோட சிஸ்டங்கள் இதற்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டோம், நாங்கள் எங்கண்ட இஷ்டத்து தான் இருப்போம், உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் உங்களோடைய வச்சுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சொல்ல வரினோம். அப்படி சொல்ல வரவன் வேசமாக காடுகளுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னு சொன்னால் இதில் எந்த ஒரு ட்ரெயினாக இருக்கட்டும், இந்த ரெக்காக இருக்கட்டும், இல்லை ஃபோனாக இருக்கட்டும், இந்த பைக்காக இருக்கட்டும், எதுவுமே இவை கண்டுபிடிக்கல. எல்லாம் உலகம் தான் இவை கொடுத்துருக்கு. அப்போ இவை அதையும் வச்சு கொண்டு தங்கண்ட அந்த குழப்பகரமான ஒரு மனநிலைகளை சிஸ்டத்துக்குள்ளே வராத தங்கண்ட இஷ்டப்பட்டு திரிகிற ஒரு மனநிலைகள் இருக்கைக்கு தான் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் இவையால் சொந்தம் எதுவுமே உருவாக்க இல்லாமல் இருக்குது. தாங்களும் சொந்தமான உருவாக்க போகிறதில்லை. ஏற்கனவே சொந்தமாக உருவாக்கி வச்சிருக்கிறவங்களையும் குழப்பி கொண்டிருக்க போயினோம். இவைண்ட முழுமையான நோக்கம் குலத்தொழில் பரம்பரையாயே வரலாறாக இதைத்தான் செய்யணும் போல இருக்குது ஈழத்தமிழர்கள். நாங்கள் தமிழ்நாட்டுக்காரர் எடுக்கல வித்தியாசம் சரி. அப்போ இதுதான் தகவல். திருந்துவினமாக இல்லைன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் உருப்பட போகிறதுன்ற மட்டும் உங்களுக்கு வடிவாக தெரியுது. காரணம் இது எப்படி இருந்து போட்டு போயினோம். அங்கே இங்கே கௌரவம் காட்டுறதும் வேறு இதுவும் அப்பப்போ அடிபட்டு சாகிறதும் ட்ரெயின்லையும் விபத்துகளையும் சாகிறதும் தான் அந்த இது வாழ்க்கை முடிஞ்சு கொண்டிருக்குது. ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், ஏதாச்சும் இலக்கு இருக்கா, ஏதாச்சும் பெரிய விஷயங்களை செய்ய போகிறோமான்னு கேட்டால் ஒன்றும் இல்லையண்டே சொல்லிக்கொள்ளலாம். இதுதான் தகவல். உங்களுக்கு இருந்த கருத்தில் இருந்தால் கோபம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தட்டிக்கொள்ளுங்கள். நன்றி.